இந்த இனிய மழை பொழுதிலே நம்ம எல்லாம் இந்த அரங்கத்திற்கு கூட்டி இருக்கிறது கண்ணதாசனுடைய கட்டுக்கடங்காத புகழ். ஆகவே வந்திருக்கிற அனைவருக்கும் எங்கள் அத்துணை பேர் சார்பிலும் எங்களை அழைத்தவர்கள் சார்பிலும் கைகூப்பி அஞ்சலி தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரணமாக பார்க்கிறோம் கண்ணதாசன் என்ற உடனே அவருடைய அற்புதமான காதல் பாட்டுக்கள், தத்துவ பாட்டுக்கள். உலகையும் நேயத்தோடு பார்த்தார். மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னார். உலகத்தில் இருக்கிற மனிதனே நீ நன்றாக இரு என்று சொல்லித்தான். நீ தமிழனேன்னு கூப்பிடல, ஓஹோஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள். உலகமெல்லாம் உருப்படணும்னு கூப்பிட தொடங்கினார். சமயத்துல பேதம் இல்லை என்பதை காட்டத்தான் அல்லாஹ் என்பது சிந்து நதி, ராமன் என்பது பொன்னி நதி, இயேசு என்பது கங்கை நதி. நதிகள் பிறக்குமிடம் பலவாகும், அவை முடிவில் கலக்குமிடம் கடலாகும். எல்லா மதமும் என் மதமே, எதுவும் எனக்கு சம்மதமே. ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம் என்று பறந்து பாட ஆரம்பித்த வேளை அந்த வேளை. தேசிய நீரோட்டத்திலே தன்னை கரைத்துக் கொண்ட போதுதான் குறுகின திராவிட நாடு என்ற பெயரை விட்டுவிட்டு நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு, பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு, மானம் பெரிதென்று வாழும் பண்பாடு. நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு என்று நாட்டை சொல்ல. அப்பதான் ராமனையும் கண்ணனையும் பாடி குவித்தார். சுவாமி, நான் எங்கெல்லாமோ போய் தொலைஞ்சிட்டேடா, சேராத கூட்டத்தில் என்னை மறந்து நான் சேர்ந்தேன் அந்த நாளே. செறிவான புத்தியை தவறான பாதையில் செலுத்தினேன் அந்த நாளே. இதுதாங்க கன்ஃபெஷன். சேராத இடத்துல சேர்ந்துட்டேன் அந்த நாளே, செறிவான புத்தியை தவறான பாதையில் செலுத்தினேன் அந்த நாளே. பாராத பூமியை பார்க்கின்றேன் இப்போது, பார்த்தனை காத்த நாடா. பதி நினது கதி, எனது உடல்நிலையை நீ கொஞ்சம் பார்த்தருள் கிருஷ்ணகாந்தா. கிருஷ்ணகாந்தா, இப்ப நான் ரொம்ப முடியாம இருக்கேன், என் உடம்ப இப்ப கொஞ்சம் பாத்துக்கடா. கண்ட கண்ட வழியில போய் போக்கி புட்டேன், இப்ப உன்னை பாடுறதுக்கு நெருங்கி வந்துட்டு இருக்கேன். உன் புகழ் பாட என் உடல் நிலையை கொஞ்சம் பார்த்தருள் கிருஷ்ணகாந்தா என்று சொல்லி கெஞ்ச ஆரம்பித்த காலம். வாழணும்னு ஆசைப்பட்ட காலம், நல்லதையெல்லாம் அள்ளி தரணும்னு ஆசைப்பட்ட காலம். அப்பத்தான் சொன்ன, என்னையே சரணடை என்னையே சரணடை என்று நீ சொன்னதுண்டு. உன்னையல்லாதையும் தெய்வமே இல்லை என ஒருவன் நான் கொண்டதுண்டு. மன்னவன் தம்பியின் மயக்கினை தீர்த்த நீ மனிதர்பாடு வருவதில்லையோ. என்னையே சோதனை என்று நீ செய்கிறாய், என்ன உன் கீதை மொழியோ. மன்னவன் தம்பியின் மயக்கினை தீர்த்த நீ மனிதர்பால் வருவதில்லையோ. அன்னவென நீர் பெரிய பாலை எடுத்து உண்ணும் ஒரு அர்ஜுனன் பணிய மணியே, அகவுடைய தோழர்களின் தகவுடைய நண்பன் என அன்புடன் நிற்கும் மணியே என்று கிருஷ்ணன் காலடியில விழுந்து, நோயுற்ற வேளையில் சிக்கன பிடிக்க நின் நூபுற கால்கள் உண்டு, நொடிக்கின்ற வேளையில் நோகாமல் பிடியள்ளி போட உன் கைகள் உண்டு என்று கிருஷ்ணனையே கதி கதி என்று நம்பி ஒரு அற்புத தத்துவம் பாடத் தொடங்கின காலம், பகவத்கீதையை பாடத் தொடங்கின காலம். ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள். நேற்று வரை எது உன்னுடையதாக இருந்ததோ அது இன்றைக்கு உன்னுடையது இல்லாமல் போகலாம். நீ எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு, நீ எதை இழந்து விட்டாய் அதற்காக வருந்துவதற்கு பகவத்கீதா சாரத்தை அள்ளி தந்திருக்கிறார்கள். கண்ணதாசன் அதைத்தான் சொன்னார். ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ, ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா, ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ. கருப்புள்ள வெளுப்பும் இல்லை, கடவுளுக்கு உருவம் இல்லை, கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லை. முதலுக்கு அன்னை என்போம், முடிவுக்கு தந்தை என்போம், மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம் என்று சமரசத்தை பாடினானே, அள்ளி கொடுத்தானே, அள்ளி அள்ளி தந்தானே அந்த கவிஞன். இன்னைக்கு மற்றவங்க பாட்டுல குறை நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவங்க காதல பாடினாலும் வெரைட்டி இல்ல, தத்துவம் பாடினாலும் வெரைட்டி. தப்பா நினைச்சுக்காங்க.
ஒரு காதல் பாட்டுல பாட்ட மாறுதா? வண்டு, பூவு, தாகம், வேர்வை, உரசறது, ராஜசுகம், 10 வார்த்தைக்கு மேல இல்லவே இல்லைங்க. கண்ணதாசன் காதல பாடினா என்னென்ன வகையில பாடுவார் தெரியுமா? போன்ல காதலா, துள்ளி ஓடுற காதலா, டேம்ல பாடுற காதலா, தனிச்சிருந்து பாடுற காதலா, துள்ளி வரும் வெள்ளலைய தூது விடுற காதலா, என்னென்ன காதல் உண்டு. கேள்வி பதில் காதலா, கண்ண வச்சே காதலா, முத்து முத்துன்னு பாடுற காதலா, என்னென்ன வகையில காதல் உண்டோ. தேன் தேனா பாடுற காதல், காய் காயா பாடுற காதல், வண்ண வண்ணமா பாடுற காதல், இப்படி வெரைட்டி பாக்குறோம் கண்ணதாசன். தத்துவம் பாடுறான்னு வச்சுங்க, ஒரு தத்துவத்தை சொல்றதுல ஒரு இடத்துல உண்மையை சொல்லி நன்மையை செய்யணும்னு வாழ்க்கை தத்துவத்தை சொல்வார், இன்னொரு இடத்துல கடவுள் தத்துவம் சொல்வார், இன்னொரு இடத்துல நிலையாமை தத்துவம் சொல்வார், இன்னொன்னு ஒருமைப்பாட்டு தத்துவத்தை சொல்வார். இப்படி நான் இவன் தலைப்புக்குள்ள இப்ப போனேன், வெளியே போக முடியாது. நானாதான் எதையுமே இவங்க காதல் பாட்டையோ தத்துவ பாட்டையோ நான் இப்ப சொல்லல. ஆனா இப்ப ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னா, எது இருக்கோ அதை விட்டுட்டு இல்லாததை போய் அதை பாடி இருக்காரா. அதை இந்த நாள் கண்ணதாசன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானசங்கமே. இவர் ஏதும் அறியாதடி ஞானசங்கம். ஏதும் அறியாதவங்க தான் கண்ணதாசனை குறை சொல்லுவார்கள். கண்ணதாசன் என்ன இல்ல வாங்க சொல்றேன். ராமனை பாடியிருக்காரு, பாடியிருக்காரு, கிருஷ்ணனை பாடியிருக்கார், முருகனை பாடியிருக்கார், அல்லாவை பாடியிருக்கார், இயேசுவை பாடியிருக்கார். தெய்வங்களை பாடுறதை விட்டுருங்க, தத்துவத்தை விட்டுருங்க, சரியான தத்துவம் உண்டோ பாடியிருக்கார். அது மட்டுமா? அவர் பாடல் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் திரைப்பட கொட்டகை எல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலமாயிற்று. ஆக காதலாகட்டும், தத்துவமாகட்டும், சிந்தனைகளாகட்டும் அற்புதமாக அள்ளி வழங்கினார். திரைப்பட பாடல் மட்டுமல்ல, வசன கவிதை இருக்கிறது, கட்டுரைகள் இருக்கின்றன, கதைகள் இருக்கின்றன, குறு நாவல் இருக்கின்றன, பத்திரிகை தலையங்கம் இருக்கிறது, கடைசி பக்கம் இருக்கிறது, தனித்த நூல்கள் இருக்கின்றன. அத்தனையும் அள்ளி கொடுத்த கவி வள்ளல் அவன். ஆக கம்பனுக்கு அவன் எத்தனையோ கடன் பட்டிருக்கிறான். அவன் தான் சொன்னான், கம்பனிடம் சொல் சந்தம் கடன் கேட்டேன், ஏதொன்றும் வட்டி இல்லை. வட்டி இல்லாமலே கடன் வாங்கினாராம் கண்ணதாசன். வட்டிக்கு கொடுத்தும் பழக்கம் இல்லாதவர், வட்டி வாங்கியும் பழக்கம் இல்லாதவர். வட்டி கொடுக்காமலே ஒரு தடவை அவருக்கு வீடை ஜப்திக்கு போக நேர்ந்தது. இந்தியாவுடைய ஜனாதிபதி மாதிரி சம்பாதிச்சு இந்தியா மாதிரி கடன் வாங்கினவர் கண்ணதாசன். அப்படிப்பட்ட கண்ணதாசன் அவருடைய அற்புதமான படைப்புகளிலே அவருக்கு விஞ்சிய புகழை சேர்த்தது அவருடைய தத்துவ படைப்புகள் என்ற அணியை சார்ந்து அருமை சகோதரர், இளம் வழக்கறிஞர், ஆர்வமிக்க சிங்க குரல் எடுத்து சீறி வரும் பேச்சாளர் ராமலிங்கம் BABL அவர்களை சார்ந்து என்னுடைய மாணவி சகோதரி செல்வி சரஸ்வதி BSc அவர்கள், எங்கள் சிவகங்கை சிங்கம், எங்கள் பசும்பொன் மாவட்ட தேவர் மாவட்டத்து தங்கம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், வங்க சிங்கம் சுபாஷ் சந்திர போஸினை தந்துன்னு பாடுவோம் இல்ல, அதனால நீங்க வங்க சிங்கம் இல்ல, நீங்க எங்க சிங்கம், எங்க மாவட்டம். ஆக இந்த மூவரும் தத்துவ அணியிலே அற்புதமாக பேச இருக்கிறார்கள். காதல் கட்சிக்கு பார்த்தீங்களா? பாருங்க, இவரே இங்க உட்காருங்க அண்ணன் ராஜகோபாலன் அவர்களே, உங்க அண்ணி கோவிச்சுக்குவா, அவ கரைக்கன் பார்த்தா எனக்கு வீராப்பா பேச்சு வரும்னு அண்ணி இருக்கு ஆங்கில பார்த்து. ரொம்ப வேடிக்கை என்ன தெரியுமா, நான் இன்னைக்கு காதல் கட்சி பேச போறேன் பாரு அப்படின்னு அண்ணிய கூட்டிட்டு வந்திருக்க. கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டான்னு அங்க நேர உட்கார்ந்துங்க அப்படின்னு இருக்காங்க. 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். என்னுடைய அருமை தந்தை எங்கள் செட்டிநாட்டு புதுவையிலே பிறந்து மதுரையிலே எப்பொழுது பாத்திமா கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக கண்ணதாசனுடைய கவிதைகளிலேயே PhD பட்டத்துக்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற சகோதரி, ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர், என் தலைமையில வழக்காடு மன்றத்தில் அற்புதமாக பாடி பேசிய அந்த சகோதரி இப்பொழுது இந்த அணியிலே மக்கள் கவிஞர் நாகப்பன். பாருங்க, இங்க சுபாஷ் பாடுவாரு, சரஸ்வதி பாடுவாங்க, இங்க விசாலாட்சி பாடுவாங்க, இவர் ஆடவே ஆடுவார்.
மதிப்புரையில தான் பாட போறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பாடினதுக்கு அப்புறம் இவங்க பாடாத பாட்டு என்னன்னு பார்த்து தேர்ந்தெடுத்து பாட போறாங்க. பாடி ஆகணுங்க. அப்பதான் இந்த புறா ஆட வேண்டுமானா பாட அவைதான் சொல்லுவாங்க. ஆக இப்பொழுது அவையை தயாராக்கி அரங்கத்தை நிறைவு செய்து உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். நீங்கள் நிச்சயம் கலையை விட மாட்டீர்கள் என்பது தெரியும், கலை கற்று வைப்பீர்கள் என்பதும் தெரியும். இப்பொழுது தத்துவ படைப்புகளே என்ற அணியினுடைய தலைவர் வழக்கறிஞர் உயர்திருத்தார் ராமலிங்கம் அருமை தம்பி, எல்லாருக்கும் முதல்ல 10 நிமிஷம். மதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் விக்ரமன் அவர்களே, நடுவர் அவர்களே, பட்டு மண்டபத்தில் பங்கு பெற வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, பேரன்பு கொண்டவரே, பெரியவரே, பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கள், வணக்கம். கவிஞர் கண்ணதாசன் ஜனனம் என்கிற தலைப்பில் ஒரு கவிதை எழுதினார். சங்கமத்தில் பங்கு கொள்ளும் மங்கை மலர் பங்கயத்தில் தங்கமணி பிள்ளை ஒன்று ஜனனம், அது தன் கடமை தீர்க்கும் முனம் மரணம். சேற்றில் ஒரு செங்கழி நீர் ஏற்றி வைத்த தீபம் என சாற்றி வைத்த வண்ணமலர் ஜனனம், அது தன் அழகினால் அடையும் மரணம். உண்ட பணக்காரனவன் தொந்தி என விம்மி வரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம், அது வந்தவுடன் பெற்ற நண்டு மரணம். ஆடுகடலோடு சிப்பி ஊடு பள்ளி கொண்டிருந்து பாடுமணி முத்தம் ஒன்று ஜனனம், அதை நாடு பெற சிப்பி பெறும் மரணம். வாழை இலை தண்டு மலர் காய் கனிகள் ஆனவுடன் வாழையடி வாழை ஒன்று ஜனனம், அது வந்தவுடன் தாய் விழுந்து மரணம் என்று சொன்னவர் முடித்தார். ஒன்று மட்டும் உண்மை, அரி ஊற்றில் ஒரு பாட்டெழுதும் செந்தமிழ் மாகவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம் என்று முடித்தார். கண்ணதாசனுடைய அருமையான தத்துவ கவிதை இது கண்ணதாசனுக்கே பொருந்தும். வாழ்கிற காலம் வரையில் கூட கண்ணதாசன் யார் என்று கேட்டவர்கள் எல்லாம் கண்ணதாசன் இப்படிப்பட்டவர் என்று கண்ணதாசனுடைய மரணத்திற்கு பின்னால் அவருடைய பெருமை கனனித்திருப்பதற்கு காரணமே அவருடைய தத்துவ படைப்புகள் தான் என்பது எங்கள் வாதம். கவிஞர் கண்ணதாசன் எதை சொன்னாலும் அழகாக சொல்லுவார், எதையும் அழகாக சொல்லுவார். எவ்வளவு கடினமான வார்த்தைகள் இருந்தால் கூட, மேடையில் ஒருவரை திட்டுகிற போது கூட, சாதாரணமாக பேசுகிற போது பேசுகிற வார்த்தையை கண்ணதாசன் சொல்லுகிறார். என் தலைவனை திட்டினால் என் பாதக்குரல் எடுத்து 11 முறை அடிப்பேன் எழுதினார். இவர் செருப்பால் அடிப்பேன்னு சொல்றார். ஆனால் பாதக்குரல் எடுத்து 11 முறை அடிப்பேன் இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா என்று கேட்கக்கூடிய. எனவே கண்ணதாசன் எதையும் அழகாக சொன்னார். கோடிட்ட முந்தானை கொஞ்சி குழைந்தாட கோலமையில் போல வருவாள், கொடியோடும் இடையாட இடையோடும் கனியாட குழமூடி ஆடி வருவாள், காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடி நடனம் விடுவாள், கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டென்னை கைகாக்கி சிறையில் இடுவாள், ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் வஞ்சிமையிலே உள்ளத்தின் உள்ளூரும் கள்ளோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்று மனமே என்று பாடுவார். எவ்வளவு அழகான காதல் கவிதை என்றால், 4 பக்கம் திருப்பி பகவோவிந்தத்தை தமிழில் எழுதும் போது பார்த்தால் கொப்புளம் எழுந்ததென கொங்கை எழில் விம்புவதும் கோலை இடை கொஞ்சம் அழகும், கொத்தும் விழி தட்டை மொழி அத்தனையும் ஓர் பொழுதில் கோடை முகில் போல விலகும், கப்பிய சதைகளோடு ரத்தமும் எலும்பும் அது கற்பனைகள் காட்டி மறையும், கால்வழியில் கீழ்வழிய கண்வழியில் நீர்வழிய கர்மவினை போல அழுகும், இப்பொழுதும் அப்பொழுதும் எப்பொழுதும் கண்ணனவன் இணையடிகள் பற்று மனமே இந்திரியம் என்றதொரு சுந்தர நிலாமகனின் இனிய புகழ் பாடுகிறனே என்று பாடுவார். காரணம் என்ன என்று கேட்டால் கண்ணதாசனே சொல்லுவார், நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும், நடைபாதை வணிகென்ன நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம், ஊர் நெடுக எல்பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வரும், உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாடும் மனமே என்று சிந்திக்கிறார். கவியரசர் கண்ணதாசனுடைய மனம் தத்துவ மனம். அவர் காதலை பாடியது வேறு எவரையும் விட அழகாக பாடினார். அதனால்தான் நாகப்பன் காதலை பற்றி பேசுகிற போது அவ்வளவு இனிக்கிறது. எங்கள்
அழுகிற மனம். ஞானியுடைய மனம்தான் அழும். எப்போதுமே அழுவது தனியாக அழ வேண்டும், சிரிப்பது கும்பலாக சிரிக்க வேண்டும். தனியா சிரிக்கிறவன் தப்பா இருக்கிறான், கும்பல் அழுகிறவனை நம்பக்கூடாது. ஆனால் கண்ணதாசன் எழுதுகிறார், தொழுவது சுகமா, வண்ண தோகையும் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, உண்ணும் விருந்துதான் சுகமா? இல்லை. பழகிய காதல் இறங்கி பள்ளியில் தனியை சாய்ந்து அழுவதே சுகம் என்பேன் நான், அறிந்தவர் எழுவீராக என்று எழுதுகிறார். சீசரை பெற்றதாயும் சிறப்புடன் பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நலமுடன் பெற்றாள், காமராசரை பெற்ற தாயும் நாட்டுக்கே பெற்றாள், என்னை ஆசையுடன் பெற்ற தாயோ அழுவதற்கென்றே. அந்த மனம் அழுகிறது. என்ன சொல்லி அழுகிறது? சொல்ல ஒரு வார்த்தை இல்லை, சொல்லியோட நண்பர் இல்லை, தனியே படுத்து அழுது தலையணையை நனைப்பதென்று இனியோர் பரிகாரம் எவரும் உரைப்பதில்லை. அவருடைய கதைகள், அவருடைய கட்டுரைகள், திரைப்பட பாடல்கள் பாமரனை சுண்டி இழுக்கின்றன. அவருடைய கதைகள் படிக்கிறவர்களை ஈர்க்கின்றன, தனிப்பாடல்கள் பண்டிதர்களை ஈர்க்கின்றன. இயேசு காவியத்தை பற்றி நடுவரவர்கள் குறிப்பிட்டார்களே, அர்த்தமுள்ள இந்து மதம் என்று ஒரு மிகப்பெரிய சாரத்தை பிழிந்து கொடுத்த தத்துவ ஞானி, ஆனால் திரைப்படமே கூடாது என்று பேசக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயத்தினர் அழைத்து எங்கள் மதத்தை பற்றி எழுதுங்கள் என்று சொன்னதே தத்துவ படைப்பு அவருக்கு சென்ற பெருமை அல்லவா? கண்ணதாசனுடைய படைப்புகள் இந்த மதத்திற்கு என்று சொந்தமில்லை. நீர் வற்றிவிட்டது என்று கொக்கு வருத்தப்பட வேண்டாம், அதோ மழைக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. நீர் பொங்கி வருகிறது என்று நதி மகிழ வேண்டாம், அதோ கோடை காலம் வந்து கொண்டிருக்கிறது. காலையில் உன் நிழல் முன்னால் விழுந்தால் மாலையில் பின்னால் தான் விழும் என்று எழுதினார். தினமும் நமக்கு நடப்பதுதான், ஆனால் நாம் சிந்திக்கிற முறை வேறு. உனக்கு ஒன்று நடந்தால் மறுபடியும் மாறி நடக்கும் என்கிற நம்பிக்கை மலர்களை தந்தவர் கண்ணதாசன். குழந்தை, அந்த குழந்தையை கடைசி பக்கம் என்று ஒரு பத்திரிகையில் எழுதுகிறான். இது காமதேவன் விட்ட அம்பு காலதேவன் மடியிலே வந்து விழுந்து விட்டது என்று எழுதினார். காமதேவன் விட்ட அம்பு காமதேவன் மடியிலே வந்து விழுந்து விட்டது, எழுத முடிந்தது. ஏன்? ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா என்று சினிமா பாட்டில் எழுதியவர் அல்லவா? தத்துவம் என்றால் வேறு என்ன? யாருக்கு ஓட்டு போட போகிறாய் என்று ஒருத்தர் கண்ணதாசனை கேட்டார். நான் இவருக்கு ஓட்டு போட போகிறேன். ஒருத்தர் அவசரம்னா அவர் ரொம்ப நல்லவராச்சே, அவருக்கு ஓட்டு போடாம அயோக்கியனுக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்டாங்களா? கண்ணதாசன் சொன்னார், அதனாலதான் நான் அயோக்கியனுக்கு ஓட்டு போடுறேன். நல்லவனை எதுக்கு சட்டசபைக்கு அனுப்பி அவனையும் கெடுப்பானே? இது கண்ணதாசன் கேள்வி பதில் சொல்லுகிற பதில். இந்தியாவில் இருக்கிற மக்களை இரண்டாக பிரிக்கலாம் எழுதுகிறார் கண்ணதாசன். இந்திய மக்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று நாணயமான முட்டாள், இன்னொன்னு அயோக்கியனான கெட்டிக்காரன். இந்த நாட்டினுடைய சாபக்கேடு நாணயமான அறிவாளியை பார்க்க முடியவில்லை. முட்டாள்கள் நாணயமானவர்களாக இருக்கிறார்கள், கெட்டிக்காரர்கள் அயோக்கியர்களாக இருக்கிறார்கள். இந்த நாடு இப்படி இருக்கிறது என்று எழுதிய தத்துவ ஞானி கண்ணதாசன். தனிப்பாடல்கள். ஐயா, அடுப்பங்கரையில கந்தல் துணி இருக்குது, கிழிந்த கந்தல் துணி. இந்த கந்தல் துணியை பார்த்தா உங்களுக்கு எனக்கு என்ன ஞாபகம் வரும்? தூக்கி தூர போடலாம்னு தோணும். கண்ணதாசன் எழுதுகிறார், பருத்தி என்று ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிசல் கழனி மேலே அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி எடுத்து பிரித்து பார்த்து பஞ்சு குவியலாச்சு, மில்லை பார்க்க பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பிரித்த போது சின்ன இழைகளாச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானம் காத்து கொள்ள, இடை குழையும் மாதர் உடலில் ஏறி கோல கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்துக் கொள்ள, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து. தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, கதை சொன்னது தனி நொந்து. வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி. யார் உறவு
சோற்றுப்பானை தட்டி தூக்கி இறக்க வந்தேன், என் தூய உடலை தந்தேன் முடித்தது. என்ன பொருள்? எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் நிலை தாழ்ந்து இந்த நிலைக்கு வருவான் மனிதா, ஆணவம் கொள்ளாதே என்பதை கந்தல் துணி சொன்னதாக வைத்தவன் கண்ணனார். நான் ஒன்று கூட திரைப்பட பாடல் என்று சொல்லவில்லை. அதற்கு காரணம் இசை வாணர்களாக வாணியாக என்னுடைய அணியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீர்களா, இப்படி தத்துவம் பேசினால் யார் தான் ரசிக்க மாட்டார்கள்?